ஸோ இந்த வீடியோல Infinix 030 5G பத்தி பேச போறோம் கண்டிப்பா. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் Infinix பத்தி சொல்ல விரும்புறேன். 2023 நீங்க பாத்தீங்கன்னா Infinixக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. ஏன்னா Infinix வந்து நல்ல போன்ஸ் கண்டிப்பா லான்ச் பண்ணிருக்காங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க டாப் 10ல வந்திருக்காங்க இந்தியால இன் ஆல் தி பிராண்ட்ஸ் கம்பைன்ட். டாப் 10 நீங்க பாத்தீங்கன்னா ஷிப்மென்ட் நம்பர்ஸ்ல சொல்றேன். அண்ட் தட் இஸ் வெரி வெரி குட். கண்டிப்பா நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க இந்த போன்ஸ் எல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த 030 5G எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது பிரைஸும் குறைவா வச்சிருக்காங்க. அண்டர் 25,000 வச்சிருக்கனால இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு டெஃபினட்டா தோணுதுங்க. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்க. என் பேர் யஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? இதாங்க Infinix 030 5G ஓட பாக்ஸ். சோ இதுல வந்து கிளியரா போட்டிருக்காங்க 030 5G 256GB ஸ்டோரேஜ், 21GB RAM. ஆமா, of course that is with virtual RAM, 50MP front camera with 4K 60fps வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்க போறாங்களாமா. Fantastic stuff. Let's open the box. சரோஜா சாமான் நிக்காலோ. போன் அப்புறமா பாப்போம். ஓகே, ஒரு விஷயம் நான் சொல்லிருவேன். இன்ஃபினிக்ஸோட பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் குவாலிட்டி பெட்டரா இருக்கலாம். கண்டிப்பா கொஞ்சம் பேக்கேஜிங் இஸ் நாட் தட் குட். கேஸ் இருக்கு, சிலிகான் கேஸ், டிபியூ கேஸ், குட் குவாலிட்டி கேஸ். பட் பெரிய கேமரா மாடல் கூட தெரியுது. இன்ட்ரெஸ்டிங். சிம் இஜெக்டர் டூல், எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன் கார்டு, வெரி வெரி தாட்ஃபுல். சில பல டாக்குமெண்டேஷன் கைட்ஸ், 68 வாட் சார்ஜர். அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டைப் A டு டைப் C கேபிள் தான் கிடைக்கும் பாக்ஸ்க்குள்ள. ஆல்ரைட், பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் சைடுல வச்சிருவோம். And 4 திறந்து பார்த்துடலாம். ஓகே. ஓ வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. சோ இதாங்க your first look at the Infinix 030 5G. கேஸ் போட்டு பார்த்தல எப்படி இருக்குன்னு. கேஸோட குவாலிட்டி கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்கா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்திருக்கலாம். கொஞ்சம் லூஸா இருக்கு. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு டிசைன் கிளியரா தெரிஞ்சிடும். சோ இந்த Infinix 030 5G பாத்தீங்கன்னா இந்த கலர், இந்த ரோம் கிரீன் கலர் வந்து வீகன் லெதர் டெக்ஸ்சரோட கொடுத்திருக்காங்க. வீகன் லெதர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு ஃபார் மெட்டீரியல்ஸ் தட் யூஸ் இன் ஸ்மார்ட் போன்ஸ். பட் நல்லா இருக்குங்க. இந்த குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இன் ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. புடிச்சு யூஸ் பண்றதுக்கு. ஆனா நீங்க மத்த ரெண்டு கலர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் தான் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்ல கூட உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். எனிவே, இந்த கேமரா மாடியூலை பத்தி பேசலாம். இந்த கேமரா மாடியூல் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது ஒரு ரெக்டாங்குலரான கேமரா மாடியூல் தான். பட் சைட்ஸ்ல பாருங்க, இந்த எக்ஸ்போஸ்ட் ஸ்க்ரூஸ் மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி வியர்டா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல இந்த தேர்ட் டெப்த் கேமராக்கும் இந்த ஃபிளாஷுக்கும் ஒரு கனெக்டிங் லைன் மாதிரி போட்டிருக்காங்க. there is too much happening அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் பிஸியா இருக்கு பேக். பட் ஸ்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் கண்டிப்பா சொல்லலாம். இந்த கலர் ஸ்பெசிபிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த கோல்டன் லைட் கோல்டன் ஆக்சென்ட்ஸ் கூட நல்லா இருக்கு. சைடுல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் வெரி குட். இன் ஹேண்ட் ஃபீல் குட்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா 7.9 mm திக்னஸ் தாங்க. அண்ட் வெயிட் கூட கம்மியா வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். just 183.1 grams. ஓகே, போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கிடைச்சிரும். டைப் சி 2.0 போர்ட் தான். அது பக்கத்துலயே ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு. அந்த சிம் கார்டு ட்ரே வந்து உங்களுக்கு ஹைபிரிட் ஸ்லாட்டா இல்ல SD கார்டு கொடுத்திருக்காங்களா இல்லையா பாத்துடலாம். only 2 நானோ சிம் சப்போர்ட் தாங்க. இந்த டைப் சி போர்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இந்த மேல ஸ்பீக்கர் கிரில் கூட கம்பைன் ஆகி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ல உங்களுக்கு ஸ்டீரியோ ஆடியோ கிடைச்சிரும். அப்புறம் இந்த பக்கத்துல வந்து இன்னொரு மைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கரும் கிடைச்சிரும். இன்னொரு விஷயம், இந்த போன்ல வந்து IP53 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ டஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு and splash resistance இருக்கு. ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. இட்ஸ் நைஸ். கொஞ்சம் டூ மச்சா இருக்கு இந்த கேமரா மாடியூல். பட் ஸ்டில் ஒரு அழகான டிசைன் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா 3.5mm ஹெட்போன் ஜாக் இல்ல, SD கார்டு ஸ்லாட் இல்ல, அது ரெண்டு தான். பட் அதர்வைஸ் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் கூட எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா எனக்கு உண்மையா பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இதுல இருக்க டிஸ்ப்ளே தாங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து 6.78 inch AMOLED டிஸ்ப்ளே, Full HD Plus ரெசல்யூஷன் உள்ள டிஸ்ப்ளே, 950 nits பீக் பிரைட்னஸும் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ 144 Hz நம்ம Moto H40 ல பார்த்தோம். சோ இந்த போன்லயும் உங்களுக்கு அந்த 144 Hz refresh rate கொடுத்திருக்கனால செம ஸ்மூத்தா இருக்குங்க. யூஸ் பண்ணும்போது செம ஃபாஸ்டா இருக்கு, ரெஸ்பான்சிவா இருக்கு, டச் ரெஸ்பான்ஸ் இட்ஸ் வெரி வெரி குட். இன்னொரு விஷயம், இந்த டிஸ்ப்ளேல வந்து 2160 Hz PWM dimming சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ரியல்மில பார்த்தோம்னா இருக்கா உங்களுக்கு. சோ அந்த PWM dimming இருக்கிறது வந்து நமக்கு கன்சூமர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க லோ லைட்ல இருக்க ஃபிளிக்கர்னால ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளேஸ்ல அவங்களுக்கு வந்து கண்ணுல எஃபெக்ட் ஆகும். சோ அவங்களுக்கு வந்து இந்த PWM dimming வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சாம்சங்கோட எக்ஸ்பென்சிவ் போன்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி PWM dimming ஆப்ஷன் வந்து இட்ஸ் நாட் வெரி குட். சோ திஸ் இஸ் குட். சோ பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே செம பிரைட்டா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, பஞ்சியாவும் இருக்கு. அண்ட் நீங்க வெளிய எடுத்துட்டு போனா கூட சன்லைட்ல வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும், பிரச்சனையே இல்ல. ஒரு கர்வ்ட் பேனல்னால இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. பெசல்ஸ் கூட கம்மியா இருக்கு, பஞ்ச் ஹோல் கூட கம்மியா தான் இருக்கு, சின்னதா தான் இருக்கு. சோ HDR சப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட் இந்த டிஸ்ப்ளேல கொடுத்திருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் கிடைக்கும். பட் யூடியூப்ல தான் உங்களுக்கு HDR பிளேபேக் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல. பட் ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா வெரி குட்னு நான் சொல்வேன். ஒரு டிஸ்ப்ளே நல்லா இருந்தா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா இருக்கா அப்படின்னு கேப்பீங்க. ஆஃப் கோர்ஸ் அதையும் டெஸ்ட் பண்ணியே பாத்துடலாம். லெட்ஸ்
Let us put on the copyright free music. ஸோ லவுடாக இருக்குங்க, கண்டிப்பாக லவுடாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா லெஃப்ட் ரைட் சேனல் இம்பேலன்ஸ் கூட இல்லை. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக சவுண்ட் பண்ணுது. ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா இந்த பாடி கொஞ்சம் ரேட்டில் ஆகுது ஃபுல் வால்யூமில். அப்புறம் ஹாலோவாக இருக்க சவுண்ட், பட் ஸ்டில் நல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்னு கண்டிப்பாக சொல்லலாம். டிடிஎஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கனால தட்ஸ் வெரி குட். இன்னொரு விஷயம் ஹை-ரெஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்கும். வெரி ஃபாஸ்ட் டு அன்லாக், நோ ப்ராப்ளம் தேர். ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி ஸ்பெக்ஸை பற்றி பேசலாமா? உள்ள வந்து Dimensity 8020 சிப் கொடுத்திருக்காங்க. சேம் சிப் உங்களுக்கு Motorola H40 லயே கொடுத்திருந்தாங்க. இட்ஸ் a rebranded version of the Dimensity 1100 நமக்கு தெரியும். சோ Android ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா வெர்ஷன் 10ல வந்து 7.2 lakhs மேல கிடைக்கும். பட் நாங்க வந்து CPU throttle test ரன் பண்ணோம் 40 threads for 30 minutes. அதுல வந்து எங்களுக்கு CPU stability 60% தான் கிடைச்சது. It should have been better. 60% வந்து குட்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் throttling இருக்கு இந்த போன்ல. அப்புறம் கொஞ்சம் ஹீட்டும் ஆகுது. ரொம்ப அதிகமா இல்ல, slightly warm ஆகுது compared to other phones. சோ அந்த விஷயத்தை வந்து Infinix ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இல்ல நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க கால் ஆஃப் டியூட்டி மொபைல் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு வெரி ஹை கிராபிக்ஸ், மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைச்சிரும். 60 fps கேமிங் நீங்க பண்ணலாம். BGMI ல கூட ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் அவேலபிள் இருக்கு. பட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா Dimensity 8020 ல லோ அல்ட்ரா ஆப்ஷன் கொடுக்கணும் COD மொபைல்ல. சோ 90 fps உங்களுக்கு கிடைக்கும் கேமிங். பட் அது வந்து இந்த போன்ல இல்ல. சோ that is something also future அப்டேட்ல வந்தா வரும். சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் it could have been better ன்னு சொல்லுவேன். பட் it's still good ன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஃபாஸ்டா இருக்கு, ரெஸ்பான்சிவா இருக்கு. சோ that's more important. ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு OT அப்டேட் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கிடைக்கும். 8-256GB, 12-256GB. உள்ள வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 68 வாட் சார்ஜிங் ஸ்பீடும் கொடுத்துறாங்க. சோ 0 to 100 வந்து உங்களுக்கு அரௌண்ட் 30-35 மினிட்ஸ் குள்ள ஆயிரணும், பிரச்சனை இல்ல. பட் 5000 mAh பேட்டரி டியூனிங் கூட பரவாயில்ல. 1 டே பேட்டரி லைஃப் கண்டிப்பா கிடைச்சிரும். 20% பேட்டரி லைஃப் இருக்கும். பட் இதுல வந்து ஒரு பவர் மேரத்தான் மோடுன்னு கொடுத்திருக்காங்க. அந்த பவர் மேரத்தான் மோட் வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். சோ நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்கு. NFC இருக்கு. 14 5G பேண்ட் கூட சப்போர்ட் பண்ணுதுங்க இந்த போன். வெரி வெரி குட். சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு XOS 13 கொடுத்திருக்காங்க based on Android 13. Infinix என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்களாமா, அப்புறம் 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்களாமா. அட்லீஸ்ட் 2 years கொடுத்திருக்கணும் ப்ராமிஸ். that would have been better. Infinix XOS சாஃப்ட்வேர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கூட இருக்கு. அப்புறம் இந்த பீக் டிஸ்ப்ளே மோடுன்னு ஒன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா யாராச்சும் சைடுல இருந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே தெரியாது. இன்னொன்னு வந்து உங்களுக்கு கிட்ஸ் மோடும் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்திருக்கனால ஒரு மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஃபன்னா இருக்குங்க. ப்ளோட்வேர் ஆப்ஸ் கூட இல்ல, தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் ஆப்ஸ் எஸ்பெஷலி இல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்டி நிறைய வச்சிருக்காங்க, பட் தேர்ட் பார்ட்டி சுத்தமா இல்ல. சோ தட்ஸ் ஆல்சோ வெரி குட். ஒரு க்ளீன், ஆல்மோஸ்ட் க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். Infinix கண்டிப்பா அவங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. பட் எஸ் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. சோ ஐ ஹோப் தே டு தட். ஓகே, ஃபைனலி கேமரா பத்தி பேசுவோமா? கேமரா வந்து உங்களுக்கு பின்னாடி 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. Samsung HM6 சென்சர். அது கூட உங்களுக்கு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 13 MP இஸ் வெரி வெரி குட். அப்புறம் ஒரு 2 MP டெப்த் சென்சரும் இருக்கு. ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் Samsung GN1 சென்சர் கொடுத்திருக்காங்க. சோ கேமரா செட்டப் இஸ் வெரி வெரி குட். பிரைமரி கேமரா வச்சு நீங்க ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு, கலர்ஸ் கூட நல்லா இருக்குங்க. ஹை டைனமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பர்வா இருக்கு. ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். ஸ்கின் டோன்ஸ் ஓரளவு க்ளோஸ் டு நியூட்ரல்னு சொல்லலாம். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல நாங்க போட்டோஸ் எடுத்தப்போ அதோட குவாலிட்டி கூட இட் வாஸ் குட். ஒரே இடத்துல பிரச்சனை என்னன்னா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த போன்ல அவ்வளவு நல்லா இல்ல. நீங்களே பாருங்க பிக்சர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிரும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி டீடைல்டா இருக்கு. கண்டிப்பா HDR குவாலிட்டி கூட நல்லா இருக்கு. பட் கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி அவ்வளவு நல்லா இல்ல. ஏன்னா அல்ட்ரா வைட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிக்சர்ஸ் மியூட்டடா இருக்கிறதுனால அந்த மாதிரி பஞ்சியான ஒரு ஸ்லைட்லி பஞ்சியான கலர்ஸ் பிரைமரி கேமரால வருதுல அந்த மாதிரி உங்களுக்கு தெரியறது இல்ல. சோ கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் மேட்ச்ட். அல்ட்ரா வைட்ல லோ லைட் இஸ் ஆல்சோ நாட் வெரி குட். செல்ஃபி கேமரா கூட பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் எடுக்குது. இன்ஃபேக்ட் HDR பிக்சர்ஸ் கூட நல்லா இருக்கு, போர்ட்ரேட் கூட நல்லா இருக்கு. பட் அகைன் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் could have been better. வீடியோ ரெக்கார்டிங் நான் சொன்ன மாதிரி 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரால இருந்து பண்ணலாம், ரியர் கேமரால இருந்து பண்ணலாம். அண்ட் அல்ட்ரா வைட் வச்சு 4K 30 fps கூட ரெக்கார்ட் பண்ணலாம். பிரைமரி கேமராலயும் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் 1080p 30 fps தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் பிரைமரி கேமராவோட வீடியோ குவாலிட்டி கூட நல்லா இருக்குங்க. 4K 60 fps வீடியோ குவாலிட்டி நீங்களே பாருங்க. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா ரெண்டு கேமராஸ்லயும் நீங்க ஷூட் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி தான் தாறுமாறா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க. The fact that you can shoot 4K 60 fps from the rear camera is actually very very good. But of course you do not get any stabilization, so that's what you can see right now.
ஸோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃபினிக்ஸ் கேமரா ஃபோன்ஸ் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கலாம், பட் ஸ்டில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த டியூனிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா G டிரைவ்ல சாம்பிள்ஸ் போட்டு ஒரு லிங்க் போட்டுடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கே பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆல்ரைட், ஸோ இதாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் Infinix 030 5G. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். அண்டர் 25,000 இதோட வேல்யூ வந்து இட்ஸ் வெரி வெரி குட் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் கூட பண்ணுவேன். இன்ஃபேக்ட் Xiaomi, Realme, Redmi, Realmeயோட ஃபோன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் அதோட கூட பெட்டரா இருக்கு இந்த வருஷம் Infinix 030 5G. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸோ உங்களுக்கு இந்த Infinix 30 5G பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஃபோனோட வேற ஃபோன்ஸ் கம்பேரிசன் வேணுமா அதையும் கேட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நாங்க கொண்டு வந்துட்டே இருப்போம். இந்த மாதிரி கேஜெட் அன்பாக்சிங்ஸ், ரிவ்யூஸ், அஃப்கோர்ஸ் ஷார்ட் வீடியோஸ் இருக்கவே இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்க்காக டக்கு போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.